வெயிட் குறைக்கிறதுக்கு மூங்கில் உப்பு பெஸ்ட் ரெமடிங்க. சரி, நீங்க ஜப்பானுக்கு போறீங்கன்னா 199 பேரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குண்டா இருக்க மாட்டாங்க. இப்ப விதவிதமான மொழி படங்கள்லாம் நிறைய டிவிகள்ல, அதே போல ஓடிடிலாம் வருது இல்ல, நிறைய மொழிகள் வருது இல்ல. நீங்க யாராவது ஒருத்தர் ஜப்பான் மொழி அல்லது கொரிய மொழியை சூஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க குண்டா யாரையாவது பாப்பீங்கன்னா பெரும்பாலும் பார்க்க மாட்டீங்க. சைனீஸ் மூவில நீங்க பார்க்கலாம், குண்டு குண்டா ஆளுங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஜப்பான் மொழியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு அப்பா கேரக்டர்ல, மாமனார் கேரக்டர்ல, அங்கிள் கேரக்டர் வரவங்க எல்லாம் ஒரு தொப்பையோட இருப்பாங்கல்ல. ஜப்பான்ல பாருங்க, ஹீரோவை விட அவங்க ஒல்லியா இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஜப்பானியர்களுடைய உடல் எடை அதிகமாகாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க சாப்பிட்ற உணவுல பிரதானமாக உபயோகப்படுத்தக்கூடிய உப்பு எதுனா மூங்கில் உப்பு தான். இன்னைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான மூங்கில் உப்பை தயார் செய்யக்கூடிய, மூங்கில் உப்பை கன்சம்ஷன் பண்ணக்கூடிய நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் தான். ஜப்பானுக்கு அடுத்து கொரியா இருக்கிறத பார்க்கும், கொரியாவுக்கு அப்புறம் தான் சைனா வரத பார்க்கும். ஈவன் தோ சைனாவோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் கூட. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு நாடே ஒரு கலாச்சாரமாக ஒரு உணவை பயன்படுத்தும் போது ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னா நாம ஏன் அதை பின்பற்றக்கூடாது?